10 வயது சிறுவன் அல்லது 10 வயது சிறுமிக்கு சுய இன்ப பழக்கம் இருக்குமா? ஆம், 10 வயது சிறுவன் அல்லது சிறுமிக்கு தங்கள் உடலை தொட்டு உணரும் பழக்கம் இருப்பது முற்றிலும் இயல்பான மற்றும் பொதுவான ஒரு நிகழ்வாகும். உளவியல் மற்றும் குழந்தை மருத்துவ நிபுணர்களின் கூற்றுப்படி இது மனித வளர்ச்சியின் ஒரு சாதாரண கட்டமே தவிர இது ஒரு நோயோ அல்லது தவறான பழக்கமோ அல்ல. இதற்கான காரணங்களை பின்வருமாறு புரிந்து கொள்ளலாம். 1. உடல் குறித்த இயல்பான ஆர்வம். குழந்தைகள் வளரும்போது தங்கள் உடல் உறுப்புகள் எப்படி செயல்படுகின்றன என்பதை தெரிந்து கொள்ள இயல்பாகவே ஆர்வம் காட்டுவார்கள். இது மூக்கையோ அல்லது காதையோ தொட்டு பார்ப்பதை போல பிறப்புறுப்பை தொட்டு பார்க்கும் ஒரு சாதாரண சுய ஆய்வு மட்டுமே. 2. இயற்கையான நரம்பு தூண்டுதல். ஆண் மற்றும் பெண் இருவரின் பிறப்புறுப்புகளிலும் அதிகப்படியான நரம்பு முனைகள் நார்வெண்டிங்ஸ் உள்ளன. எனவே அந்த பகுதியை தொடும்போது அல்லது தேய்க்கும் போது இயற்கையாகவே ஒருவித சுகமான அல்லது கூச்சமான உணர்வு ஏற்படும். இந்த உணர்வு பிடிப்பதால் அவர்கள் அதை மீண்டும் செய்ய நினைக்கலாம். 3வது பருவமடைதலின் ஆரம்ப கட்டம், ஏர்லி பியூபர்ட்டி அட்ரினார்கி. 10 வயது என்பது உடலில் மெல்ல மெல்ல ஹார்மோன் மாற்றங்கள் டெஸ்டோஸ்டரோன் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் தொடங்க ஆரம்பிக்கும் காலகட்டமாகும். இந்த உடலியல் மாற்றங்களாலும் அவர்களுக்கு தங்கள் பிறப்புறுப்பு பகுதியில் ஒரு விதமான புதிய உணர்வுகள் தோன்றும். 4. ஆறுதல் தேடும் மனநிலை, செல்ஃப் சோதிங் மெக்கானிசம். சில குழந்தைகள் சோர்வாக இருக்கும் போதோ, தூக்கம் வரும்போதோ அல்லது ஏதேனும் மன அழுத்தத்தில் ஸ்ட்ரெஸ் இருக்கும் போதோ தங்களை அமைதிப்படுத்திக் கொள்வதற்காக செல்ஃப் சோதிங் இது போன்ற செயல்களில் ஈடுபடலாம். பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் வித்தியாசம் உள்ளது. 10 வயது குழந்தைகளுக்கு ஏற்படும் இந்த பழக்கம் பெரியவர்களுக்கு ஏற்படும் காம எண்ணங்கள் சார்ந்ததல்ல. அவர்களுக்கு இது பெரும்பாலும் வெறும் உடல் ரீதியான ஒரு சுகமான உணர்வு மட்டுமே. அனிச்சை செயல். இதற்கு கலவி குறித்த எந்த அறிவும் அல்லது பாலியல் உயல் உந்துதலும் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆனால் காம எண்ணங்கள் இல்லாமலே பிறப்புறுப்பினை தூண்ட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும்.